வாய்க்காலில் தலை, தோட்டத்தில் முண்டம்னு மீனவர் ஒருவர் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறார். மதுவால் உருவான நட்பு மர்டரில் முடிந்தது ஏன்? புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது பத்தக்காடு கிராமம். அன்பு ரோஸ் என்பவருக்கு சொந்தமான இந்த தென்னந்தோப்பில் சம்பவத்தன்று மணல்மேல்குடி போலீசார் முகாமிட்டிருந்தனர். தடயங்களை சேகரித்தவாறு வேறு ஏதேனும் க்ளூ கிடைக்குமா என அலசிக் கொண்டிருந்தனர். போலீசாரின் இந்த மும்முரத்திற்கு காரணம் சிமெண்ட் போட்ட இந்த வீட்டின் கொல்லையில் தலையில்லாமல் கிடந்த ஒரு ஆண் சடலமும் அதன் அருகே கிடந்த கத்தியும் தான். என்ன நடந்தது? கொல்லப்பட்டவர் யார்? தலையை துண்டித்துக் கொள்ளும் அளவுக்கு அப்படி என்ன பகை இருந்திருக்கும்? முண்டம் எங்கே என்றால் தலை எங்கே? போன்ற பல கேள்விகளுக்கு பதில் தேடி போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினார்கள். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கொல்லப்பட்டவர் ஆதி நாராயணன் என தெரிய வந்திருக்கிறது. 36 வயதான இவர் பொன்னாகரம் கிராமத்தைச் சேர்ந்தவர். திருமணமாகி மனைவி மற்றும் பிள்ளைகள் உள்ளனர். மீன் பிடிக்கும் தொழிலை செய்து வந்திருக்கிறார். இந்நிலையில்தான் சம்பவத்தன்று காலை வேலைக்கு சென்ற ஆதி நாராயணன் இரவு ஆகியும் வீடு திரும்பவில்லை. இதனால் சந்தேகமடைந்த அவரின் மனைவி அக்கம் பக்கத்தினருடன் தேட ஆரம்பித்திருக்கிறார். அப்போதுதான் ஊரின் ஒதுக்குப்புறத்தில் ஆதி நாராயணனின் தலை மட்டும் ஒரு பிளாஸ்டிக் கவரில் இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. உடனே காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து தேடுதல் வேட்டையில் இறங்கிய போதுதான் ஆதி நாராயணனின் தலையில்லாத முண்டம் தென்னந்தோப்பில் இருக்கும் இந்த வீட்டின் கொல்லையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. போலீசார் அந்த வீட்டில் தங்கியிருந்தவர்களிடம் விசாரித்த போதுதான் கொலைக்கான காரணமும் குற்றவாளி யார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த வீட்டில் வாடகைக்கு குடியிருந்தவர்கள் ஆனந்தும் அவரது மகன் நாடிமுத்துவும். இருவரும் தச்சு வேலை செய்து வந்திருக்கிறார்கள். வேலை முடிந்து வரும்போது தந்தை மகன் இருவரும் அருகில் உள்ள டாஸ்மாக் பாரில் மது குடிப்பது வழக்கம். அதே பாரில் ஆதி நாராயணனும் மது குடித்து வந்ததால் இருவரோடும் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பழக்கம் வீடு வரை தொடர்ந்திருக்கிறது. அவர்களின் குடும்ப நண்பராகவே மாறியிருக்கிறார் ஆதி நாராயணன். நாடிமுத்துவுக்கு பத்தக்காடு கிராமத்தில் இருந்து டவுனுக்கு வேலைக்கு சென்று வருவது சிரமமாக இருந்திருக்கிறது. இதனால் டவுனில் வாடகைக்கு வீடு பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார். இந்த சூழலில்தான் ஆதி நாராயணன் தற்போது குடியிருக்கும் வீட்டுக்கு அதிக வாடகை கொடுப்பதாக நாடிமுத்துவிடம் புலம்பியிருக்கிறார். அதற்கு நாடிமுத்துவோ தான் குடியிருக்கும் வீட்டுக்கு வாடகை குறைவுதான், அதனால் தான் வீட்டை காலி செய்ததும் அங்கு குடிவந்து விடும்படி யோசனை சொல்லியிருக்கிறார். நாடிமுத்து வீட்டை காலி செய்வதாக கூறி 6 மாதங்கள் கடந்துவிட்டன. ஆனால் அவர் அதற்கான எந்த வேலையையும் செய்ததாக தெரியவில்லை. அண்ணன் எப்போ கிளம்புவார், திண்ணை எப்போ காலியாகும் என்று காத்திருந்த ஆதி நாராயணனுக்கு நாடிமுத்துவின் தாமதம் ஆத்திரத்தை கொடுத்திருக்கிறது. சம்பவத்தன்று நாடிமுத்து, அவரது தந்தை ஆனந்த், ஆதி நாராயணன் ஆகிய மூவரும் ஒன்றாக மது குடித்திருக்கிறார்கள். அப்போது வீட்டை காலி செய்வது குறித்து பேச்சு எழுந்திருக்கிறது. ஆதி நாராயணன் நாடிமுத்துவை மிரட்டல் தொனியில் பேசியதாக சொல்லப்படுகிறது. தன் கண்முன்னே மகனை மிரட்டுவதா என ஆத்திரமடைந்த ஆனந்த் ஆதி நாராயணனை தாக்கியிருக்கிறார். பதிலுக்கு ஆதி நாராயணன் ஆனந்தை தாக்க ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற நாடிமுத்து வீட்டிலிருந்த கத்தியால் ஆதி நாராயணனின் கழுத்தை கரகரவென அறுத்திருக்கிறார். சம்பவ இடத்திலேயே ஆதி நாராயணன் துடிதுடித்து இறந்து போயிருக்கிறார். கொலையை மறைக்க நினைத்த ஆனந்தும் அவரது மகன் நாடிமுத்துவும் தலை தனியாக முண்டம் தனியாக வெட்டி வீச திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் துரதிர்ஷ்டம் தலையை மறைப்பதற்கு முன்பே போலீசில் சிக்கிக் கொண்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். குடிபோதையில் இந்த கொலை நடந்ததாக தந்தையும் மகனும் வாக்குமூலம் கொடுத்திருந்தாலும் அது நம்பும்படி இல்லை. இந்த சம்பவத்துக்கு பின்னால்
ஒரு பெண் விவகாரமும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை அடுத்த கட்ட விசாரணை நடத்தினால் கொலைக்கான முழு காரணமும் தெரிய வரலாம் என்று கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.